श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रञ्जनन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तत्विदयमनुगणम् तदा पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वं श्रीवराकं यदिवरमनघं देशिकं संश्रयामि। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथास्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिगवरं संग्रहे देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतमुच्चरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं विशेषविस्पारुषतेषु नाथ विदग्धगोष्ठीसमराङ्गनेषु विकेशतो मे कवितार्किकेन्द्रान् दिक्वाग्रसिंहासनमभ्युपेयाः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। ஸ்ரீரொன்பதோப்பல் திருவேங்கடமுடையான் பாருன்னச்சொன்னப்பழமொழியல் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போமளவு வாழ்வு. பிரியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய ஒரு கிருபா கடாட்சத்தினாலையும் கருணையினாலையும் தன்னுடைய சங்கல்ப விசேஷத்தினாலையும் இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணுகிறான். இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது சத்தியம் வாத்சல்யம் அப்படிங்கிறதான ரெண்டு குணங்களை பிரதானமா வச்சுண்டு இந்த சிருஷ்டி காரியத்தை பண்றான்னு எம்பெருமான். சத்தியம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வேறுபாடும் இல்லாமல் பேதமும் இல்லாமல் அந்தனர் அந்தியர் என்று அனைத்துலகும் அந்த மாதிரி பேதம் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரியா சுத்தி பண்றான். அவனுக்கு இவர்கள் வேண்டியவர்கள் இவர்கள் வேண்டாதவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. அத்தனை உயிரினங்களும் சிதசித்து சேதனம் அச்சேதனம், சேதன வர்க்கங்கள் அச்சேதன வர்க்கங்கள், உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் தன்னுடைய சங்கல்ப விசேஷத்தினால சிருஷ்டி பண்ற. உயிரினங்கள்ல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷ ஜென்மா துர்லபம். அந்த துர்லபமான மனுஷ ஜென்மாவை படைக்கிறான் பகவான். இப்ப மனிதர்கள்ல அவளுக்கு மாத்திரம்தான் 6 அறிவு. அதுல ஏற்றத்தாழ்வு அதிகம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாவசோகோ. அதனால 4 வர்ணங்கள் பிராமண கத்திரி வைத்து 4 வர்ணத்தை சிருஷ்டி பண்ணதா கிருஷ்ண பகவானே சொல்லு. 4 வர்ணத்தார்கள்ல அவாவாளுக்கு தகுந்தாற் போல தொழில்கள், அந்த தொழிலை அடிப்படையாக வைத்துதான் சிருஷ்டியானது ஏற்பட்டு. இப்படி எல்லாரும் இந்த உலகத்துல சிருஷ்டிக்கு ஆட்பட்டு அவாவாளுடைய காரியங்களை பண்ணிட்டு அவாவாளுடைய ஜீவனத்தை வாழ்க்கையை நடத்திட்டு போறான். நடத்திட்டு போகும்போது சில பேர் பணக்காரா, சில பேர் ஏழைகள், சில பேர் சுகமா இருக்கிறவா, சில பேர் கஷ்டத்தோட இருக்கிறவா, இன்னும் சில பேர் சுக துக்கங்களோட கலந்து இருக்கக்கூடியவா. இதெல்லாம் கர்மானுகுணமா வரும். இது
சத்தியம் அப்படிங்கிறதான ஒரு குணத்தினால சிருஷ்டி பண்ணப்பட்டதான ஒரு படைப்பு. எல்லாரும் படைக்கணுங்கிறதான ஒரு தர்மம் அதை பண்ணியிருக்கான். இதுல ஆட்கொண்டதான இந்த பிறவிகள் சேதனர்கள், அதுல சில பேர் என்ன பண்றா, எம்பெருமான அடையணும் அப்படின்னு ஆசைப்படுற. இப்ப அவன் அடையணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பகவான் பல சாஸ்திரங்களை, வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அவன் சிருஷ்டி பண்ணி அதை கற்றறிந்ததனால் எம்பெருமான அடையணும் அப்படிங்கிறத ஒரு ஞானம் ஏற்படுறது. இப்படி ஞானம் ஏற்பட்டதான அந்த ஜீவராசிகள் எம்பெருமான அடையறதுக்கான வழி என்ன அப்படின்னு தேடணும். அப்ப பகவான் அந்த சேதனர்களை உஜ்ஜீவிக்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு குணத்தினால, ஒரு இரக்கத்தினால மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்களை எல்லாம் எடுத்து நான் தான் பரதத்துவம், இது எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணவன் நான் தான், உங்களை ரட்சிக்கக்கூடியவனும் நான் தான், ஆகையினாலே என்னை தெரிந்து கொள்ளுங்கோ, என்னை சரணாகதி பண்ணுங்கோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் காண்பிக்கிறான். தான் பரதத்துவம் அப்படிங்கிறத அவதாரங்கள் மூலமாக காண்பிக்கிறான். இப்படி அவதாரங்கள் மூலமாக காண்பித்தும் அதை எத்தனை பேர் புரிஞ்சுண்டா அப்படின்னா, அந்த சிருஷ்டியில பிறந்ததான அத்தனை பேரும் புரிஞ்சுக்கல, ஒரு சில பேர் தான் புரிஞ்சுண்டா. அதனால பகவான் என்ன பண்றான், தன்னுடைய மற்றொரு சங்கல்பத்தினால மயர்வர மதுநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களை சிருஷ்டி பண்றான். அவளுக்கு மயர்வர மதுநலம் அருளி தன்னுடைய அம்சமாகவே அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து தன்னை அனுபவிக்கும்படியாக பண்ணி, அந்த அனுபவத்தை உலகத்தாருக்கு தெரிவிக்கும்படியாக பண்ணி அவளும் அனுபவிக்கணும், அதனால் தன்னை அடையணும். இது வாத்சல்யம் அப்படிங்கிறாங்க. இப்ப சத்தியங்கிறான குணத்தினால சமமா படைச்சான், வாத்சல்யம் குணத்தினால விசேஷமா அனுக்கிரகம் பண்றான். அந்த விசேஷ அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைச்சுதான்னா கிடைக்கல. யாருக்கு பசி இருக்கோ அவளுக்கு தான் உணவு ஆகாரம். மோட்சங்கிறதான பசி யாருக்கு ஏற்படுறதோ அவாதான் பகவானை பிடிச்சிக்க முடியும். அதனால அவளுக்காக அந்த வாத்சல்யங்கிறதான குணத்தினால தன்னை அடையக்கூடியவர்களை பகவான் அனுகிரகிக்கிறான். பகவானுக்கு சத் விஷயத்தை காட்டிலும் ததியருடைய விஷயத்திலேயே உகப்பு அதிகம். பொதுவா பகவான் என்ன பண்றார், என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும், எனக்கு கைங்கரியம் பண்ணணும், எனக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்காமல் என் அடியார்களுக்கு நீ தொண்டு செய்ய வேண்டும், அப்படி இருக்கக்கூடியதான சேதனர்களை உஜ்ஜீவிக்க வேணும்னு பகவான் அனுகிரகம் பண்றார். மயர்வர மதுநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அந்த மாதிரி எம்பெருமானுடைய அடியார்களாக அவதரித்து பல விஷயங்களை உலகத்தாருக்கு போதித்து, பையத்து வாழ்வீர்கள் தொண்டீர் எல்லோரும் வாரீர் இப்படின்னு கூப்பிட்டு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு எம்பெருமான அனுபவிக்கலான்னு அவ உபதேசம் பண்றார். அந்த ஆழ்வார்களுடைய 12 ஆழ்வார்களுடைய உபதேசத்தை எத்தனை பேர் கேட்டா, எத்தனை பேர் அதன் மூலமா எம்பெருமான அடைஞ்சான்னா அதுவும் குறவு. இதனால பகவான் என்ன பண்றான், தாமே மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்களை எடுத்தோம், நம்மை புரிந்து கொள்ளவில்லை. தாமே இன்னொரு சங்கல்பம் செய்து ஆழ்வார்களை அவதரிப்பித்தோம், அவர்கள் வாயிலாக அருளி செயல்கள் மூலமாக தம்முடைய குணங்களை எல்லாம் சொல்லும்படியாக பண்ணி வைத்தோம், அதையும் புரிந்து கொள்ளவில்லை எல்லோரும். ஆகையினால பகவான் என்ன பண்றான், இன்னொரு சங்கல்ப விசேஷத்தினால ஆச்சாரியார்களை அவதரிக்கும்படியாக பண்றான். தாமே ஆச்சாரியனாகவும் தன் சங்கல்ப விசேஷத்தினால ஜீவர்களிடத்தில் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த ஆச்சாரிய கிருத்தியத்தை பண்ணுகிறான் எம்பெருமான். அப்படி ஆச்சாரியர்கள்
நமது பூர்வாச்சாரியர்கள் ஆளவந்தார் முதற்கொண்டு நாதமுனிகள்னு சொல்லக்கூடியதான நாதமுனிகள், யாமுனமுனி, ராமானுஜமுனி, வேதாந்த தேசிகர், இப்படி தொடக்கமாக ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரியர்கள் கோஷ்டியில பிரதானமாக இருந்தவர் நம்மாழ்வார், சடகோபமுனி. அப்படி ஆச்சாரிய பரம்பரையானது வந்தது. இந்த ஆச்சாரிய பரம்பரையில எம்பெருமானுடைய அவதாரங்கள், அவதார அம்சங்கள், எம்பெருமான் போதித்த விஷயங்கள், அடுத்தது ஆழ்வார்களுடைய அவதாரங்கள், அந்த ஆழ்வார்களுடைய அம்சங்கள், அவர்கள் போதித்தது, அதன் பிறகு ஆள வந்தார், அத நாதமுனிகள் ஆள வந்தார், பாஷ்யக்காரர் ராமானுஜர், இப்படி எல்லாருடைய குணாதிசயங்களையும் கொண்டதான ஒரே ஒரு ஆச்சாரியனாக அவதரித்தவர் சுவாமி தேசிகன். இப்ப சுவாமி தேசிகனுடைய வைபவம் அப்படின்னா பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு பாஷ்யக்காரர் பர்யந்தம் என்ன குணாதிசயங்கள் உண்டோ அது அத்தனையும் சுவாமி தேசிகனிடத்தில். அதனால சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை நாம் அனுபவிச்சாலே எல்லாரையும் அனுபவித்தா கூட சுவாமி தேசிகனை கொண்டாடுறது அப்படிங்கிறது நமக்கு ஸ்வரூபம், நம்முடைய கடமை. சுவாமிக்கு வேதாந்த தேசிகம் தீரன்னதோப்பு நிர்வேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியல் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வாக்கு வானேரப்புமளவும் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இப்படி 4 தனியன்கள் சுவாமி தேசிகன். தனியன் அப்படிங்கிறது தனித்து சொல்லக்கூடியது. எந்த ஆச்சாரியாளுக்கு ஒரு தனியனை பண்ணிருக்காலோ அந்த தனியனானது அந்த ஆச்சாரியனுடைய பெருமைகளை, வைபவங்களை தனித்து சொல்லக்கூடியதுக்கு தனியன். அது பிரபந்தங்களோட சேராது. இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு தனியன் இருக்கும், 2 தனியன் இருக்கும். சுவாமி தேசிகனுக்கு 4 தனியன் இருக்கு. இதுக்கு மேல ஒரு தனியன், 5வது தனியன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல 6வது தனியன், பல தனியன்கள் உண்டு சுவாமி தேசிகனுக்கு. இப்படி 4 தனியன்களை காட்டி இதை 4 ஏன் அப்படின்னா இதை நிச்சயப்படி நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அனுசந்தானத்துல இருக்கிறதுனால 4 தனியன்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. இல்லைன்னா நமக்கு இந்த தனியன்கள் தெரியாது. இதுக்கு மேல சாங்கிய சௌகத சார்வாக சங்கராதி தமோனுதம் தையந்த தேசிகம் வந்தே வெங்கடேசா ஸ்வயம் மகா அப்படின்னு ஒரு தனியன். இந்த தனியன் பிராச்சீனமான தனியன். இந்த தனியன் அனுசந்தானத்துல இல்லை, அதனால தெரியல நமக்கு. இத பிரகதம் ஸ்ரீமதானம் ஸ்ரீ வராக மகாதேசிகன் ஒரு உபன்யாசத்துல உபன்யாசம் பண்ணியாச்சு. இந்த தனியன் சாங்கியம் முதலான சாஸ்திரங்கள் மதங்களை நிரசனம் பண்ணினதான வெங்கடேசன் என்று எல்லோரையும் கொண்டாடக்கூடியதான, அழைக்கக்கூடியதான வெங்கடேஸ்வயம் மகாஸ்வயம் மகா அழைக்கக்கூடியதான வேதாந்த தேசிகன். அப்பேற்பட்டதான சுவாமியை நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தனியன். இது 5வது தனியன். இப்படி சுவாமிக்கு நிறைய தனியன் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய வைபவங்களை பிரதிபாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் நல்லா அனுபவிச்சு கொண்டாடி இருக்கார். அவர் சப்ததி ரத்ன மாளிகை அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தை பண்ணிருக்கார். இது முழுக்க முழுக்க சுவாமியினுடைய பிரபாவத்தை தான் அதுல சாதிச்சிருக்கார் சுவாமி. அப்ப சுவாமிக்கு ஒரு தனியன் பண்ணியிருக்கார். ஜீவனம் ஜெகதாம் ஜீயாத் கிமப்யவகத ஸ்பிருகம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசாஸ்வயம் மகா. வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒப்பில்லாததான ஒரு ஜோதி, சுடர் ஒளி. அந்த ஜோதியானது சுவாமி தேசிகன் அப்படிங்கிறதான ஒருவர் இந்த பூலோகத்தில் வாழ்ந்ததால்
எல்லோருக்கும், உலகில் உள்ள எல்லோருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வாழ்வு ஏற்பட்டது அப்படிங்கிற சுவாமி தேசிகனுடைய அவதாரம் பண்ணி அவருடைய ஜீவனம் இருந்ததால் தான் எல்லாருக்கும் ஜீவனம். இது எப்பேற்பட்டதான ஒரு வார்த்தை வாக்கியம். ஏன்னா சுவாமி சர்வதந்திர சுதந்திர, தெரியாத விஷயங்களே கிடையாது. இப்ப அனைத்துலகும் அந்தனர் அஞ்சியர் என்று அனைத்துலகம், ஒரு உயிரினங்கள் இல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு க்ஷேமம் நன்மை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் பண்ணினவர் சுவாமி தேசிகன் வாழ்ந்தவர். அப்பேற்பட்டதான ஒரு பிரகாசம் அந்த ஜோதிஷ் அப்படின்னு. சுவாமியினுடைய அவதாரம் ஸ்ரீ வெங்கடேசன் திருமலை எம்பெருமானுடைய அவதாரம், அபராவதாரம், கண்டாவதாரம். அப்படி திருமலையில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான வெங்கடேசன் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஜோதிஷ் இருக்கிறதுனாலதான் உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் ஒரு வாழ்க்கைன்னு ஒரு அர்த்தம். அந்த ஜோதி சுவாமி தேசிகனா அவதரிச்சதுனாலதான் சகல ஜீவராசிகளுக்கும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் துணிக்கும்படியாக அந்த சுவாமி இந்த தனியனை சாதிச்சிருக்கார். இப்படி பல தனியங்கள் சுவாமி தேசிகனுக்கு உண்டு. இதுல எம்பெருமானுக்கு ஒரு ஆசை வந்துதான், மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்கள் எல்லாம் எடுத்தான். தன்னுடைய பரத்வம் என்ன, பரத்வம் என்ன, சௌலபியம் என்ன, சௌசீல்யம் என்ன, எல்லா குணங்களையும் காமிச்சான். சில பேர் தான் பார்த்துட்டா, சில பேர் பார்க்கல. நம்ம நல்ல காரியங்கள் பண்ணிட்டோம், அவதாரம் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் நம்மளை யாருன்னு காமிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது பகவானுக்கு. ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கல. என்ன யாருமே புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்பட்டுடுத்தான். உடனே பகவான் என்ன பண்றான், தன்னடி ஜோதியான அவதாரங்களை முடிச்சுட்டு பரமபதத்துக்கு போகும்போது வருத்தத்தோட போறான். பெரிய பிராட்டியார் கேட்கிறான், அவதாரம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனேன், இப்ப வரும்போதே வருத்தமா வரையல அப்படின்னு. ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம். நமக்காக பகவான் நான் மனுஷன்தான்னு சொல்லிட்டு அவதாரம் பண்ணா. ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது, எல்லார்கிட்டையும் கூட சேர்ந்து கலந்து பழகிறான். சௌசீல்யாதி குணங்களை காமிக்கிறான், சௌலபியாதி குணங்களை காமிக்கிறான். இப்படி எல்லாம் பண்ணேன், என்னை யாரும் புரிஞ்சிக்கல அப்படின்னு வருத்தப்படுறான். அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணா, கீதோபதேசம் பண்ணா, ஏதாவது ஞாபகம் இருக்கா நான் சொன்னது அப்படின்னு கேட்கறேன். ஒண்ணு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணி எனக்கு எல்லாம் போயிடுச்சுங்கிறதான வருத்தம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்காக பகவான் தன்னுடைய அம்சங்களை கொண்டு ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி வச்சான். நீங்கள்லாம் போய் உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி என்னுடைய குணாதிசயங்களை, அசங்கேயமான குணங்களை அவ அனுபவிக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு அவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து பண்ணுங்கன்னா, அந்த ஞானத்தினால ஆழ்வார்கள் என்ன பண்ணா, எம்பெருமான அனுபவிச்சாலபடி அடுத்தவாளுக்கு சொல்லணுங்கிறதான அந்த சந்தர்ப்பத்துக்கு அவ வரவே இல்லை. அது அந்த காரியத்தை எடுத்துக்கலாம். தொழுதெழி என் மனநேன்னு தான் சொல்லிட்டார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்வன், சொன்னா விரோதம் ஆயிடும், ஆனாலும் சொல்றேன் அப்படின்ட்டு உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாராள். அதுலயும் எம்பெருமானுக்கு ஒரு வருத்தம். உடனே ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி வச்சான். ஆச்சாரியால் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு இப்பதான் ஒரு தோணித்தான் ஒரு விஷயம். என்ன தோணிச்சுன்னா, நாம் அவதாரங்கள்லாம் பண்ணோம், ஆழ்வார்களை அவதரிப்பித்தோம், நாமளே ஆச்சாரியனை அவதாரம் பண்ணினா என்ன அப்படின்னு தோணித்தான். உடனே பகவான் அவதாரம் பண்ணினான். சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரவாணினா. கருணையினால, எம்பெருமான் கருணையினால அவன் எதுக்கு அவதாரம் பண்ணணும்? இருந்த இடத்துல இருந்தே அனுக்கிரகம் நிக்கிரகம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போலாமே.
அவதாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் பண்ணினவன் அந்த சாட்சாத் நாராயணன், சிவப்பதியான சிவன் நாராயணன் இங்க மத்திய லோகத்துல ஆச்சாரியன் அவதாரம் பண்றான். எதுக்காகன்னா மக்னான் உத்தரதே, இந்த சம்சார சாகரத்துல மூழ்கி கிடக்கக்கூடியதான ஜீவராசிகளை உத்தரிப்பிக்க வேண்டும், அதுக்கு உஜ்ஜீவனம் பண்ண வேண்டும். அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் கையில ஒரு சாஸ்திரத்தை எடுத்துட்டு வந்தானா. சாஸ்திரபாணினா, உபதேசம் பண்ணும்படியாக ஆச்சாரிய வேஷத்தை பூண்டு வந்தான் எம்பெருமான் அப்படின்னு ஜெயாக்கிய சங்கீதை சொல்றது. இப்படி பகவான் ஆச்சாரியனா அவதாரம் பண்ணினான். பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி சதுர்முக பிரம்மாவுக்கு முதல்ல வேதங்களை உபதேசம் பண்ணினவன் எம்பெருமான். இப்படி ஸ்ரீமன் நாராயணனே ஆச்சாரியன், முதல் ஆச்சாரியன். அததான் ஆளவந்தாரும் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணும்போது லட்சுமிநாதன் தொடக்கமாக பண்ணணும் அப்படின்னு அந்த எம்பெருமான் தொடக்கமாக குரு பந்தி குரு பரம்பரை அவளுடைய தனியன்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணணும்னு காமிச்சார் ஆளவந்தார். இப்படி சுவாமி தேசிகன் பூர்வாச்சாரியர்கள் காண்பித்த வழியிலேயே இந்த உபோத்காதாதிகாரத்துல ஸ்ரீமத்சாரத்துல பகவத்தா பிரசிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததிம் வந்தே, எம்பெருமானிடத்திலேருந்து தொடங்கி அந்த ஆச்சாரிய சந்ததிய வணங்குறார், சேவிக்கிறேங்கிறார். இப்படி எம்பெருமானை கொண்டு அஸ்மதாச்சாரிய பரியந்தன்னா இப்ப நம்ம அவாவாளுக்கு யார் ஆச்சாரியாலோ அந்த ஆச்சாரிய பரிந்து எல்லாரையும் அனுசந்தானம் பண்ணும். எனக்கு இவர் மட்டும்தான் ஆச்சாரியம், மற்றவா கிடையாது அப்படின்லாம் கிடையாது. அந்த ஆச்சாரிய பரம்பரையில எத்தனை பேர் வந்திருக்காலோ, அந்த ஆச்சாரிய சம்பிரதாயத்துல என்ன சொல்லியிருக்காளோ, அந்த ஆச்சாரியால் என்ன உபதேசம் பண்ணியிருக்காளோ அப்படி அவளுடைய தனியன்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணணும் எம்பெருமான் தொடக்கமாக. இதை அனுசந்தானம் பண்ணி அனுசந்தித்து காமிச்சு எல்லோரும் பண்ணணும்னு காமிச்சு கொடுத்தவர் சுவாமி தேவி. ஆச்சாரியன் அப்படிங்கிறவா எப்படிப்பட்டவா? ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்யதே. ஆச்சினோதிக சாஸ்திரார்த்தா, சாஸ்திரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் முதல்ல நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆச்சாரியர். கற்க கஷடர, அந்த சாஸ்திரங்களை நன்றாக கற்ற பின் நிற்க அதற்கு தக தான் அனுஷ்டானம் பண்ணி அதை சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி அவளும் அனுஷ்டிக்கும்படியாக பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரியர். சுவாமி தேசிகன் அப்படி அனுஷ்டானம் பண்ணி சிஷ்யர்களும் அனுஷ்டிக்கும்படியாக சிக்ஷித்தவர். தேசிகன் அப்படிங்கிற சப்தம் தேசிகா, அந்த தேசிகன் அப்படிங்கிறதான அந்த 3 எழுத்துக்கு ஆச்சாரியன் தேசிகன்கிறது எப்படி வந்தது? தேவானுகிரகதாரித்வா சிஷ்யானுகிரக காரண கருணாமய ரூபத்வா உச்சதே தேசிகோ புதைஹி. தேவானுகிரகதாரித்வா, ஆச்சாரியால் எப்படி அவதாரம் பண்றார்? நாம ஏதோ ஆச்சாரியால் வந்துட்டா நாம தான் நியமிச்சோம், நாம தான் இது பண்ணிருக்கோம், நாம தான் சிஷ்யால் தான் இது அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு பீடத்துக்கும் எந்த ஒரு ஆச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் அந்த ஆச்சாரியால் அவதாரம் பண்றா அப்படின்னா அவ முதல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு வர. தேவானுகிரகதாரித்வா, தெய்வாம்சத்தோட வரா, தெய்வாம்சத்தை தரிச்சுண்டு வரா. தேவானுகிரகதாரித்வா தே சிஷ்யானுகிரக காரண, எதுக்காக அப்படின்னா சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்ங்கிறதான ஒரு காரணத்தினால. ஸ்ரீ தேசி கருணாமய ரூபத்வா, கருணையே வடிவமாக உள்ளவர்கள்
கருணாமய ரூபத்வா, சேதனர்களிடத்துல சிஷ்யர்களிடத்துல ஒரு கருணை இருக்கிறதுனால தேசிகா இது உச்சதே புதைகி, பண்டிதர்கள் எல்லாரும் தேசிகன்னு சொல்றாளாம் ஆச்சாரியர். அப்படி தேசிக சப்தத்துக்கு பொருத்தமானவர் சுவாமி தேசிகன். அப்படி அவதாரம் பண்ணி இருக்கக்கூடியதான இந்த தேசிகன் அப்படிங்கிறதான ஆச்சாரியாளர்களிடத்துல பகவான் அனுப்பிரவேசம் பண்றான். இவாளுடைய ஜனனமான உடனே, அவதாரமான உடனே அந்த கொஞ்ச காலத்துல எம்பெருமான் அவள் இடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி தான் பண்ண வேண்டியதான காரியங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் இவா மூலமா நடத்துறார். இப்ப ஆச்சாரியால் சிஷ்யார்ஜனம் பண்ணி அவளுக்கு உபதேசம் பண்ணி லோகத்தை உத்தாரணம் பண்றார். இப்படி பகவான் பண்றான். அவளுடைய காரியங்களை, அவனுடைய காரியங்களை இவா மூலமா அனுப்பிரவேசம் பண்ணி பண்றான் அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலோ பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே யத் சமீஹிதமச்சுதா. அதனால பகவான் அனுப்பிரவேசம் பண்ணி, அச்சுதனானவன் அவளுடைய சரீரத்துல அனுப்பிரவேசம் பண்ணி தான் என்ன பண்ணணும் இந்த லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்கு நினைச்சிட்டு இருந்தானோ அதை இவா மூலமா நடத்துறார். இப்படி ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதாரம் பண்ணி வச்சு அவர்களிடத்திலே அனுப்பிரவேசத்தை பண்ணி திராவிட வேதம் என்ன, வேதாந்த சாஸ்திரங்கள் என்ன, இதெல்லாம் பிரச்சாரம் பண்றான் பகவான். எந்த காரியத்தை நாம பண்ணல, இதெல்லாம் அவனே பண்றான். அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதே பகவான் ஸ்வயமேவ காரிதி அனேன ஜீவேன ஆத்மனா கர்த்தர். இந்த ஜீவனை கொண்டு இந்த காரியத்தை இப்படி அவனே நடத்துறான். அப்படி இந்த மாதிரி திராவிட வேதம், வேதாந்த சாஸ்திரங்கள், வேதாந்த சாஸ்திரங்கள், அந்த வேதாந்த அர்த்தங்கள் இதெல்லாம் பிரவர்த்தனம் பண்றான், பிரவச்சனம் பண்றான். அப்படி பிரவச்சனம் பண்றதுக்காக எம்பெருமான் வெங்கடேசாவதாரோயம், வெங்கடேசனான எம்பெருமான் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணினார். அப்படியே பண்ணியிருக்காங்கிறதுக்கு அந்த விஷ்ணு தர்மம் என்ன சொல்லிச்சோ அப்படியே ஆச்சாரியருடைய அவதாரம் நமக்கு காண்பிக்கிறது. எப்படி பண்ணார் ஆச்சாரியன், எம்பெருமான் எப்படி பண்ணினான்? அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்மேல் புகழ் வேங்கட மாமலை மேவி. பகவான் என்ன பண்ணா? அன்று இவ்வுலகனை ஆக்கி சிருஷ்டி பண்ணினான் லோகத்தில். அரும்பொருள் நூல் விரித்து சாஸ்திர பாணினான் பார்த்தோம். கையில சாஸ்திரத்தை எடுத்துட்டான், பல கிரந்தங்களை பண்ணினான். நின்று தண்ணீல் புகழ் வேங்கட மாமலை மேவி, திருவேங்கடமலைக்கு எழுந்துள்ளி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய். அந்த எம்பெருமான் என்ன பண்றான்? வேங்கடநாதன் அப்படின்னு குருவாய் அவதாரம் பண்றான். ஆச்சாரிய குருவாய் அவதாரம் பண்ணி என்ன பண்ணா? அரும்பொருள் நூல் விரித்து பலவிதமான கிரந்தங்களை, நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை அப்படியே இயற்றினார், ரச்சனை பண்ணினார். இப்படி பண்ணி குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அஞ்ஞானத்தெல்லாம் போக்கி நோயின்னு சொல்லக்கூடியதான பிறவி துயர் அறுத்து இதெல்லாம் பகவான் ஆச்சாரியன் மூலமாக பண்ணியிருக்கிறான். இப்படி எம்பெருமானே சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறதுக்கான பிரமாணங்கள். இப்படி உபய வேதாந்த பிரவச்சனம் பண்ணினவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானே சுவாமி வேதாந்த தேசிகன். பாரதம்னு பேர் இந்த தேசத்துக்கு, பாரத தேசம் அப்படின்னு பேர். பாரதத்துல எது முக்கியமா பிரதானமா இருக்கு அப்படின்னு கேட்டா, பாரதே பகவத்கீதா, பகவத்கீதை தான் பிரதானம். எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளியதான அந்த உபதேசம் பண்ணினதான கீதோபதேசம், கீதைங்கிறதான கிரந்தம். புராணங்கள், புராணேஷு வைஷ்ணவம், விஷ்ணு புராணம் தான் பிரதானம். புராணங்கள்
வேதேஷு பௌருஷம் சூக்தம். வேதங்கள்ல அனந்தாவை வேதாகான்னு நிறைய வேதங்கள் சொல்லியிருக்கு. அதுல வியாச பகவான் ரிக்யஜுர் சாம அதர்வணன் 4 வேதங்களை வகுத்து கொடுத்தார். இந்த 4 வேதங்களும் எல்லா வேதங்களும் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா 4 வேதங்கள்லயுமே புருஷ சூக்தம் உண்டு. இப்ப வேதங்கள்ல எத்தனை வேதங்கள் வேணாலும் இருக்கட்டும், வேதங்கள்ல முக்கியமானது பிரதானமானது புருஷ சூக்தம். தர்மசாஸ்திரேஷு மாணவம். தர்மசாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, ரிஷிகள் நிறையவே பண்ணியிருக்கா. அதுல மனுஸ்மிருதி தான் பிரதானம். இப்ப புருஷ சூக்தம் பிரதானம். எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும்போது திருமஞ்சனம் பண்ணும்போது புருஷ சூக்தம் சேவிச்சுட்டு பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீவைஷ்ணவால் அனுஷ்டாதாக்கள் அனுஷ்டானம் பண்ணும்போது பிரம்ம யஜ்யம்னு ஒண்ணு பண்ணணும் நிச்சயப்படி. அதுல புருஷ சூக்தம் சேவிச்சு பிரம்ம யஜ்யம் பண்றதுன்னு ஒண்ணு. வேதாத்தியனம் பண்ணுவா பிரம்ம யஜ்யம் பண்ணணும். வேதாத்தியானம் பண்ணாதவாலும் பிரம்ம யஜ்யம் பண்ணணும். இப்ப அத்தியனம் பண்ணாதவா எப்படி பிரம்ம யஜ்யம் பண்றதுன்னா புருஷ சூக்தம் சேவிச்சு பண்ணணும்னு சொல்லி. ஆனா அந்த புருஷ சூக்தத்துக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா ஆத்ம புராணமும் ஸ்கந்த புராணமும் எடுத்து சொல்றது புருஷ சூக்தத்தினுடைய மகிமை. பிரம்மஹத்யாதி பாபானாம் சர்வ பாபாபனுதயே பட்டேத் பௌருஷம் சூக்தம் ஏகாந்தே சம்ஸ்மரன் ஹரிம். பிரம்மஹத்தி தோஷங்கிறது கொடியதான ஒரு தோஷம். அந்த பாபத்தை போக்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்கந்த புராணமும் ஆத்ம புராணமும் சொல்றது பிரம்மஹத்தி தோஷம் போகணும்னா புருஷ சூக்தம் சேவிச்சா போயிடுது. பிரம்மஹத்யாதி பாபானாம், பிரம்மஹத்தி முதலான கொடிய பாவங்களை போக்கடிக்கக்கூடியதான சக்தி புருஷ சூக்தத்துக்கு உண்டு. அதனால அந்த புருஷ சூக்தத்தை சேவிச்சா போரும். அது இந்த தோஷங்கள் எல்லாம் போக்கிடும். 33 கோடி தேவர்கள். அந்த தேவர்கள்லாம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தை உடையது. பிரம்மா முதலான தேவர்களுக்கு பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு பிராகிருத லோகத்தில் இருக்கிறவாளுக்கு பிரகிருதி சம்பந்தம். பிரம்மலோகம் சத்தியலோகம். சத்தியலோகம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு, பிரகிருதத்துல தான் இருக்கு. அதே மாதிரி கைலாசம் அதுவும் இங்கதான் இருக்கு. இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தம் உடையது. இவா என்ன பண்ணணும், பெருமாளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பிரம்மாதி தேவர்கள் பெருமாளை பார்க்கணும் சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவா, நம்மளை காற்றும் உயர்ந்தவர்கள் தேவதைகள். பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாருமே மனிதரை காற்றும் உயர்ந்தவர்கள். அதனால் அவளுக்கு விசேஷமான ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியினால இவாள் திருப்பார்கடலுக்கு போறான். திருப்பார்கடலுக்கு போய் அதாவது ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன் இப்படி இந்த அரக்கர்களால் அசுரர்களால் இவாளுக்கு தீங்கு ஏற்படும் பொழுது அதிலேருந்து தங்களை காப்பாற்றிண்டு தங்களை லோகங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்காக எம்பெருமானிடத்துல முறையிடணும். எம்பெருமானுடைய இருப்பிடம் ஸ்ரீவைகுண்டம் பரமபதம். அங்க போக முடியாது, அவன் சங்கல்பம் இருந்தாதான் அங்க போகும். ஆனா அவனை எங்க பார்க்கறதுன்னு வியூகாவதாரமான திருப்பார்கடல்ல போய் பார்க்கலாம். அது மனிதர்கள் போக முடியாது, தேவர்கள் போகலாம். அதனால அதுவும் பிரம்மாவை அழிச்சுட்டு தான் போகணும். பிரம்மா முதலான தேவர்கள் அந்த திருப்பார்கடலுக்கு போறார். அங்க நின்று அவன்கிட்ட முறையிடணும். அப்ப அவனை பார்க்கணும். எப்படி பார்க்கறதுன்னா புருஷ சூக்தம் சேவிக்க. இந்த புருஷ சூக்தத்தை சேவிக்கும் போது எம்பெருமான் ஆவிர்பாவம். அப்படி ஆவிர்பாவம் ஆகி என்ன வேணும்னு கெட்டவாளுடைய குறைகள் எல்லாம் தீர்க்க. இது அழகா ஆண்டால் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கா. நாராயணனே நமக்கே பர தருவான் பரத்வத்தை முதல்ல சொல்லி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் வந்தான். ஆனா அவனை நாம ஸ்தோத்திரம் பண்றது எப்படி பண்ணணும்னா பாடுகடலுள் பையத்து என்ற பரம நடிபாடு. இந்த க்ஷீராப்திநாதனுடைய திருவடியை பாடினால்தான் உனக்கு அது கிடைக்குங்கிற காமிச்ச. அதை இவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, பிரம்மாதிகள்லாம் பண்றா புருஷ சூக்தத்தினாலும். இப்படி ஜீவாத்மாக்கள் எல்லாருமே ஸ்திரீ பிராயர்கள்
எல்லாருமே பெண்கள் தான். அப்ப புருஷன் அப்படிங்கிறது அவன் ஒற்றன்தான். புருஷேஷு உத்தமஹா புருஷோத்தமஹா. அந்த புருஷோத்தமன் அப்படிங்கிறதான அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அததான் 3வது பாசுரத்துல உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிற பரத்துவம் வியூகத்துவம் விபவத்துவம் சொல்றோம். இப்படி அந்த புருஷ சூக்தத்தினால நம்மளுடைய எல்லா பாவங்களும் போது அப்படி எம்பெருமான நாம ஸ்தோத்திரம் பண்ணணும். சம்ஹிதைகள், பாஞ்சராத்திர சம்ஹிதை, ஆகம சம்ஹிதைகள் நிறைய இருக்கு. அதுல ஸ்ரீ பிரஸ்ன சம்ஹிதை அப்படின்னு ஒரு சம்ஹிதை. அந்த சம்ஹித பிரகாரம் தான் திருக்குடந்தை எம்பெருமானுக்கு திருவாராதனை நடக்குது. அங்க ஆகமம் ஸ்ரீ பிரஸ்ன சம்ஹிதை, பிரார்த்தன சம்ஹிதை, ஈஸ்வர சம்ஹிதை நிறைய இருக்கு. அதுல ஸ்ரீ பிரஸ்ன சம்ஹிதைன்னு ஒரு சம்ஹிதை. ஸ்ரீ அப்படின்னா பெரிய பிராட்டியார் மகாலட்சுமின்னு பேர். பிரஸ்னம் அப்படின்னாக்க கேள்வின்னு. எம்பெருமான பார்த்து தாயார் கேள்வி கேட்கிறார். யாருக்காக கேட்கிறான்னா நமக்காக கேட்க, நமக்காக சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். தாயார் கேள்வி கேட்டு பகவான் உத்தரம் கொடுக்கறதுனால அதுக்கு ஸ்ரீ பிரஸ்ன சம்ஹிதை, கேள்வி பதிலா இருக்கும். அந்த ஆகமத்தில் இந்த தாயார் என்ன கேட்கிறா முதல்ல அப்படிங்கறத எம்பெருமான கூப்பிட்டு அழைச்சு கேட்கிறா. அப்படி அழைக்கும் போது ஏவம் வததி கோவிந்தே ஸ்ரீஸ்தம் புரோவாச பத்மினி கோவிந்தா புண்டரீகாட்சா புராண புருஷோத்தமா. புருஷோத்தமாங்க, புராண புருஷோத்தமா. உன்னுடைய பழமையான பேர் திருநாமம் எதுன்னா புருஷோத்தமங்கிறதான் திருநாமம். அதனால புருஷோத்தமான்னு கூப்பிடுறா தாயார். கூப்பிட்டு கேட்கிறா. என்ன கேட்கிறான்னா, இந்த லோகத்துல பிறந்திருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்கள் இவங்களுடைய முயற்சியினால இவங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சம்சாரிகளை இந்த சம்சார சாகரத்திலிருந்து எப்படி நீ காப்பாற்ற போற அப்படின்னு புருஷோத்தமா அப்படின்னு கேட்கிறான். நாஸ்தி சர்வேஷு வேதேஷு சர்வசாஸ்திரேஷு வாஹரே கிளிஷ்யமானான் ஜனான் சர்வான் கிம் ரக்ஷசி ஜகத்பதே. நாஸ்தி சர்வேஷு வேதேஷு, எல்லா வேதங்களையும் சிருஷ்டி பண்ணியிருக்கான், உபதேசம் பண்ணியிருக்கான் பகவான். வேதங்கள்ல என்ன சொல்றது, வேதம் எடுத்த உடனே என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, சத்யம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி. இதுதான் அடிப்படை தர்மம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஜாதி மத வேறுபாடு கிடையாது. இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டியதான் வழிமுறைகளை வேதம் சொல்றது. சத்தியம் வத, உண்மையை பேசு. அப்ப இவாதான் உண்மை பேசணும், இவா பேசக்கூடாது உண்டான். எல்லாரும் உண்மை பேசணும். உண்மை பேசணுங்கிறது பொது. சத்தியம் வத, தர்மம் சர. நமக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்திருக்கா மூதாட்டியர், அறம் செய்ய விரும்பு, அதான் தர்மம் சர. மாத்ரு தேவோ பவ, அம்மாவை வணங்கு, தெய்வமாக போற்று. தகப்பனாரை தெய்வமாக போற்று, ஆச்சாரனை தெய்வமாக போற்று. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கட்டளை. இது எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டியது. எத்தனை பேர் பண்றா? பண்ண முடியல. அப்ப எப்ப சத்தியம் வதன்னு சொன்ன வேதம் சொன்னதை கேட்காம பொய் பேசுறானோ அப்ப பொய்க்கான தண்டனை உண்டு. தர்மத்தை அனுஷ்டிக்காமல் அதர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அதுக்கு தண்டனை உண்டு. தாயாரை போற்றாமல் இருக்கானோ அதுக்கு தண்டனை உண்டு. அப்ப ஒவ்வொன்று பாவங்கள். இந்த பாவங்கள்லாம் சேர்றது, இவனையே சேர்த்துக்கிறான். இப்ப பாவம் சேர்ந்து 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 பெரிய மூட்டை கணக்கில் ஏறி விடும்.
நிறைய சேர்ந்து கொடுத்து. இதெல்லாம் எஃப்டி போட்டு வச்சுட்டு இருக்கோம். டெபாசிட், பாப கூட்டம், பாப குவியல், பாப ராசி இப்படியே ஏறின்னு இருக்கு. இப்படி நிறைய பாபத்தை, இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி நிறைய பாபங்கள், அடுத்த வாழை வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, இப்படி நிறைய பாபங்கள். இந்த பாபங்கள்லாம் நிறைய சேர்ந்து கொடுத்து. அதனால சாஸ்திரப்படி இவன் நடக்கல, வேதப்படி நடக்கல. அதனால ஹரியே இவா கஷ்டத்தை இவாளே ஏற்படுத்துட்டான். ஆனா ஏற்படுத்தின்றது யாரு? நம்ம குழந்தைகள். இப்ப நம்ம குழந்தை கஷ்டப்படும் பொழுது இந்த கஷ்டத்துல இருக்கக்கூடியதான அந்த குழந்தைகள் இவா தன் கஷ்டத்தை தன்னால போக்கிக்க முடியாது, தன் முயற்சியினால போக்கிக்க முடியாமல் இந்த சம்சார லோகத்துல சிக்குண்டு இருக்கக்கூடியதான ஜீவராசி. இவாளை எப்படி நீ காப்பாத்த போறேன்னு கேட்கிறா தாயார். கிம் ரக்ஷசி ஜகத் பதே, இந்த ஜகத்துக்கு பதி நீதானே, உலகத்துக்கெல்லாம் தந்தையானவன் நீதானே. அப்ப தங்களுடைய குழந்தைய காப்பாற்ற வேண்டியது தகப்பனார் கடமை இல்லையா? அதனால நீ எப்படி பண்ண போறேன்னு தாயார் கேட்கிறான். உடனே பகவான் சொல்றான், அதுக்கு நான் வழியை ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். என்ன சொல்லி கொடுத்தேன்? கர்மயோகம் என்ன, சாங்கிய யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, வாஜபேயம் என்ன, மந்திர சித்தி என்ன, பகவத் ஆராதனம் என்ன, தீர்த்த யாத்திரை என்ன, எல்லாத்தையும் நான் வழியை காமிச்சு கொடுத்துட்டேனே அப்படின்ட்டான். பண்ண பாவங்களுக்கு பிராயச்சித்தம். கர்ம சாங்கியஞ்ச யோகஞ்ச வாஜபேயாதியோ மகாக மந்திர சித்தி தேவ பூஜா தீர்த்த யாத்திராதையோ ரமே எல்லாம் பகவான் சொல்றது அந்த சம்ஹிதையில இருக்கு. சொல்றா, இதுக்கு மேல இந்த வழிகள் எல்லாம் நான் காமிச்சு கொடுத்துட்டேன், அதை பிடிச்சிட்டு அந்த பிராயச்சித்தங்களை பண்ணிட்டு என்கிட்ட வர வேண்டியதானே, நான் பண்ணிட்டேனே அப்படின்ட்டான். ஏ மகாலட்சுமியே ரமே, நான் பண்ணிட்டேன். உடனே தாயார் கேட்கிறா, உடலை நீ காமிச்சது நல்ல வழிதான், நான் நல்ல வழியை விட்டுட்டு கெட்ட வழியில போயிருக்காளே, அவளை எப்படி காப்பாற்ற போறேன்னு கேட்க. நல்ல வழியை காமிச்ச எல்லா குழந்தைகளுக்கும் அவளுடைய தகப்பனார் தாயார் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துதான் வளர்ப்பா. இப்ப நல்லதை கேட்காத குழந்தைகள் கெட்ட வழியில போறத அவளுக்கு என்ன கதி? அவளையும் உத்தரணம் பண்ணணுமே, ஜெகத் பதியாச்சு, அவளுக்கு தகப்பனாச்சு, அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்கிறா தாயார். இந்த கெட்ட வழியில போனா அவளுக்கு அவளுடைய கர்மாக்களுக்கு தகுந்தார் போல சிக்ஷையை கொடுப்பேங்கிறான், தண்டனை கொடுப்பேன். ஏதான் விகாய சுவாச்சந்தியா, காண்பித்து கொடுக்கப்பட்டதான நல்ல வழியை விட்டுட்டு அகாரியே பதிதாயதி, கெட்ட வழியில போய் யாரு விழுந்தாலோ அவளுக்கு தேசாம் கர்மானுரூபம் து, அவளுடைய கர்மாக்களுக்கு வினைகளுக்கு தகுந்தாற் போல ததாமி பலம் ஈதிருஷம், அவளுக்கு கொடிய பாவங்களை பண்ணவாளுக்கு கூட நான் அந்த கர்மத்துக்கு தகுந்தா மாதிரி சிக்ஷை பண்ணி விடுறேன் அப்படிங்கிறான் பகவான். பிராயச்சித்தம் பண்ணி அவளுக்கு அந்த கர்மா பலத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறான். உடனே தாயார் கேட்கிறா, கெட்ட வழியில போனா கொடிய பாவங்களை பண்றோம், அந்த கொடிய பாவங்களை பண்ணும்போது இந்த ஷேக்ஸ்பியர் கதை ஒன்று சொல்றது உண்டு. ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காவு கதை. ஒருவன் என்ன பண்றான், தன்னுடைய காதலிக்காக அவன் என்ன கேட்கிறா, உன்னுடைய அம்மாவுடைய ஹிருதயத்தை எடுத்துட்டு வா, அப்பதான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறான். இவன் என்ன பண்றான், அவன் மேல இருந்த ஒரு வியாமோகத்தினால அம்மாவை வெட்டி அந்த ஹிருதயத்தை எடுத்துட்டு வரான், வேகமா வரான். ஒரு கல்லு தடிக்கிறது, அப்படி தடுத்து அப்படி பார்த்துடா மகனேங்கிறது அந்த ஹிருதயம். அந்த அம்மாவனுடைய ஹிருதயம் பார்த்து போ அப்படிங்கிற, அது தாயாருடைய வாத்சல்யம். இங்க அவன் மாத்திரு காதகன், தாயார பண்ணவன் கொடிய பாகம். பஞ்சமகா பாதகங்கள்ல இந்த இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. பெத்த தாயார தண்டிக்கிறது அப்படின்னு ஒரு புத்திரன் இருந்தான்னா அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது, அவனுக்கு விமோசனமே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கலாம். அந்த மாதிரி மகா பாவிக்கு
நீ என்ன பிராயச்சித்தம் சொல்ல போற, அவனை எப்படி காப்பாற்ற போற? எங்க இருந்தா தாயாருடைய கருணை, அந்த வாத்சல்யம் கேட்கிறா, எப்படி காப்பாற்ற போற அந்த குழந்தைய அப்படின்னு. அதுக்கு பகவான் சொல்றான், அனர்த்த பரிகாரார்த்தம். இவன் பண்ணினது அனர்த்தம், மகா பாபம், கொடிய பாபம். அதுக்கு பிராயச்சித்தம் அயோதிதம், அதுக்கும் பிராயச்சித்தம் சொல்லிட்டேனேங்கிறான் பகவான். கங்காதி தீர்த்த ஸ்நானஞ்ச சாதூனாமப்யனுஜ்ஞயா ஏதேஷ்வன்யதமம் கிருத்வா மகாபாவாத் விமுச்யதே. கங்கா ஸ்நானம் பண்ணணும், காவேரி ஸ்நானம் பண்ணணும். இந்த துலா மாசம் துலா காவேரி ஸ்நானம் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்நானத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பெரியவாளுடைய அனுமதியை பெற்று பண்ணணும். சாதுக்கள் இடத்துல அனுமதியை வாங்கி பண்ணணும். ஏன்னா அவள் இடத்துல போய் பிரார்த்திச்சுட்டு, நான் இப்படியெல்லாம் பாவங்கள்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு விமோசனை ஏற்படணும், அதுக்கு இந்த மாதிரி தீர்த்தாமாடணும், கங்கா ஸ்நானம் பண்ணணும், காவேரி ஸ்நானம் பண்ணணும், அதுக்கு உங்க அனுமதி வேணும்னு கேட்டுட்டு அவளோட சேர்ந்து பண்ணணும். இல்லைன்னா அவட்ட அனுமதி வாங்கிட்டு பண்ணணும். இப்படி பண்ணினா இதுல ஏதாவது ஒன்னா பண்ணா போரும் அப்படிங்கிறான். கங்கா ஸ்நானமோ காவேரி ஸ்நானமோ பண்ணினா போரும் அப்படி. ஏதேஷு அன்யதமம் கிருத்வா, இவைகளில் ஏதாவது ஒன்ன பண்ணி அந்த பாவத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்னு பகவான் சொல்றான். அத சொல்லிட்டு பகவானுடைய கருணை எப்பேற்பட்டது, தாயார் இவ்வளவு தூரம் கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உபாயத்தையும் சொல்றான் பகவான். தானாகவே அங்க ஒரு உபதேசம் பண்றான். அது என்ன அப்படிங்கிட்டா, ததுபாயம் ஷடங்கம் சார், 6 அங்கங்களோட கூடினதான ஒரு உபாயத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்கிறான். விவர்ணோமி தவானகே, ஏ குற்றமற்றவளான பெரிய பிராட்டியாரே, 6 அங்கங்களோட கூடினதான ஒரு உபாயத்தை சொல்றேன், அதையும் கேளும் அப்படிங்கிறான். ஆனுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः கோப்திருத்வவரணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்பண்யே ஷட்விதா சரணாகதிகி ஏவம் மாம் சரணம் பிராப்ய தரேத் சம்சார சாகரம். தாயார் கேட்டா முதல்ல, இந்த சம்சார சாகரத்திலேருந்து எப்படி வாழலாம், காப்பாற்ற போறேன்னு. கடைசியா அந்திம உபாயமா சொல்றான் பகவான். ஆணுகூல்ய சங்கல்பம்னு சொல்லக்கூடியதான 5 அங்கங்களோட கூடினாதான் 6வதான பிரபத்தி, சரணாகதி, பரண்யாசம். அதை யார் பண்றானோ அவன் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுவான், சம்சார சாகரத்திலேருந்து விடுபடுவான். மந்திரமேதம் சமுச்சாரிய, இந்த மந்திரத்தை நன்னா சொல்லுண்டு. துவயா மாம் சரணம் விரஜேத், இந்த சம்ஹிதையில பகவான் திருவாய் மலர்ந்து அருளினது இந்த அங்கங்களோட கூடினதான உபாயத்தை, பரநியாசத்தை நேரடியா அவன் வந்து பண்ணிட முடியாது, உன்னுடைய புருஷகாரத்தினாலதான் என்னை அடைய முடியும். ஆனா தாயாருடைய புருஷகாரம் இல்லாமல் மோட்சம் அடைய முடியாது. மந்திரேஷு சமுச்சாரிய துவயா நாம் சரணம் விரஜே, உன்னாலதான் என்னை அடைய முடியும். அதனால பிராட்டியினுடைய கருணை இல்லாமல் நாம் எம்பெருமானை அடைய முடியாது. அதனாலதான் தாயார் வந்து புருஷகாரம் பெற்றார். தாயார் தான் இந்த கேள்விகள் எல்லாம் எம்பெருமான இடத்துல நமக்காக கேட்கிறார். அதனால இப்படி இந்த புருஷகாரத்தினால என்னை சரணடையட்டும் மாம் பிரஜே அப்படின்னு அனுக்கிரகம் பண்றான். அப்படி எம்பெருமான் உபதேசித்ததான பிரபத்தி மார்க்கம், அந்த பரநியாசத்தை பிரபத்திய அனுஷ்டானம் யார் பண்றாளோ, யார் பரநியாசம் பண்ணிக்கிறாளோ அவங்களுக்கு எம்பெருமானுடைய நெருங்கிய சம்பந்தமானது ஏற்படுறது. அப்படி எனக்கு நெருங்கிய சம்பந்தம் கிடைச்சது பேரொருளாளனுடைய சம்பந்தம் அப்படின்னு சுவாமி தான் பிரபத்தி பண்ணின்றதையும் எம்பெருமான் சம்பந்தம் ஏற்பட்டதையும் சாதிக்கிறார். அதனால தேப்பெருமாளுடைய பேரொருளாளுடைய சம்பந்தம் பெற்று நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அளவுடையார் அடைந்தார்க்கும் அதனுரையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவனருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவழிவார் எமரென்ன இசைந்தவர்க்கும் காவலராம் துளவ மொழி அருள் வரதர் துவைக்கிலன வைத்தேனே. அளவுடையார், அளவுடையார்னா ஸ்வனிஷ்டர்னு பேர்.
தன்னுடைய நிஷ்டையினாலேயே எம்பெருமான அடைவா, பிரபத்தி பண்ணிக்கணும் தானே. அதனுரையே கொண்டவர் முக்தி நிஷ்டர்னு வளவுரை தந்தவனருளே ஆச்சாரிய நிஷ்டர்னு களவொழிவார் பாகவத நிஷ்டர். இப்படி இந்த உபாயமானது சரணாகதியானது இந்த மாதிரி 4 வழியில இருக்கு. அப்ப எம்பெருமானுடைய அந்த சம்பந்தத்தை நான் பெற்றவனா இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் அமைச்சு. இப்படி சரணாகதியை பற்றியும் அதை பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியால பற்றியும் அவளுடைய பெருமைகளையும் வைபவங்களையும் பலவாறு பல இடங்கள்ல பல கிரந்தங்கள்ல சுவாமி பறக்க அருளி செய்துள்ளார். சுவாமி தேசிகன் எப்படி எழுந்தருள் இருந்தார் குமார வல்லாச்சார் அருளி செய்கிறார். ஸ்ரீபாஷ்யகார பந்தானம் ஆத்மானம் தரிசிதம். பாஷ்யக்காரருடைய வழி என்ன உண்டோ அது ஆத்மானம் தான் அப்படியே அனுஷ்டித்து காமிச்சவர் சுவாமி தேசிகன். பாஷ்யக்காரருடைய வழியிலேருந்து துளி கூட நகரல, அதே வழியில அனுஷ்டானங்களை பண்ணி பாஷ்யக்காரருடைய திவ்ய சூக்தியில அவ்வளவு வியாமோகம் சுவாமி தேசிகனுக்கு. பாஷ்யக்காரர் தான் பரதெய்வதம், பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள் தான் உபாதேயம் அப்படின்னு எழுந்தருளி இருந்தவர் சுவாமி தேசிகன். அதனால என்ன பண்ணினான்னா வெறும வாய் வார்த்தையால சொல்லிட்டு போகக்கூடாது, செஞ்சு காமிச்சோம். ஆட்சி நோதிக்கு சாஸ்திராத்தான் சுயம் ஆச்சரதே. அப்ப பாஷ்யக்காருடைய திவ்ய சூக்திகளை ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தார். நிர்வீட்டம் எதி சார்வபௌமவசசா ஆவிர்த்தி யௌவனம். எத்தனை தடவை ஆவர்த்தி பண்ணார்னா அவருடைய யௌவனம் கழியிற வரைக்கும் ஆவர்த்தி பண்ணிட்டார். ஸ்ரீபாஷ்யருடைய நவ கிரந்தங்களை ஆவர்த்தி பண்ணிட்டே இருந்தாராம், பாராயணம் பண்ணிட்டே இருந்தாராம், சேவிச்சுட்டே இருந்தாராம். அவர் யௌவனத்தை கடந்துட்டாராம், யௌவனம் போனதே தெரியல. நிர்வீட்டம் எதி சார்வபௌம வசசா ஆவிர்த்தி யௌவனம். எதி சார்வபௌமரான பாஷ்யக்காருடைய கிரந்தங்களை சேவிச்சு 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 யௌவன பருவமே முடிஞ்சு போச்சு. அப்படி யௌவன பருவம் முழுக்க அந்த கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தார். அதனால சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம் அப்படிங்கிறதான கிரந்தத்தை அருளி செய்து அந்த கிரந்தத்தினுடைய கடைசியில நிகமனம் சாதிக்கும் பொழுது தன்னுடைய கிரந்தங்கள் 100கணக்கான கிரந்தங்கள் இருக்கு, இந்த கிரந்தங்களை சேவிங்கோன்னு சொல்லல, இந்த கிரந்தங்கள்லாம் நன்னா இருக்கும்னு சொல்லல, நன்னா இருக்கட்டும்னு சொல்லல. ஜெயதி எதிராஜ சூக்தி, எதிராஜருடைய சூக்தி திவ்ய சூக்திகள் எல்லாம் எப்பொழுதும் நன்றாக பிரகாசிக்கட்டும், விளங்கட்டும். இந்த லோகத்துல பிறந்தவர்கள்லாம் அனுசந்தானம் பண்ணட்டும், சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும். ஜெயதி எதிராஜ சூக்தி இப்படி சுவாமி கொண்டாடுகிறார். ஆழ்வார்கள் அருளி செய்தபடி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. இப்படி பூர்வாச்சாரியாருடைய கிரந்தங்களை நாம வாசிச்சுட்டே இருக்கணும். வாசிக்க முடியலையா கேட்கணும், கேட்க முடியலையா வணங்கணும், வணங்கி பூசிக்கணும், பூஜை பண்ணணும், ஆராதிக்கணும். இப்படி பொழுதை போக்க வேண்டும். போக்கினேன் போது இப்படி ஆச்சாரிய லட்சணத்தோடு எழுந்தருள் இருந்தவர் சுவாமி தேசிகன். எதிராஜ விம்சையில சாதிக்கிறார். ஆச்சாரியாளுடைய லட்சணம் என்ன, சிஷ்யனுடைய லட்சணம் என்னங்கிறதெல்லாம் சாதிக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே சிரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சிரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம் ஸ்ரோத்ராலா இருக்கக்கூடிய ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கோ அதப்படி அவன் கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு பரபிரம்மமான பரம்பொருளான சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணிட்டு பகவத் ஆராதனம் பண்ணிட்டு பாகவத ஆராதனம் பண்ணிட்டு காலத்தை போக்கணும். அப்படி இருக்கிறவா ஆச்சாரியன். அப்பேற்பட்ட ஆச்சாரியால நாம தேர்ந்தெடுக்கணுங்கிறார் சுவாமி. தம்பாசூயாதி முக்தம், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும். அசூயை விருப்பு வெறுப்பு இல்லாத ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் எழுந்தருளி
இருந்தார். அப்படி ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அப்படி அப்பே அந்த மாதிரி லட்சணத்தோட இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணி காண்பித்துவார் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டராக எழுந்திருந்தவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனை ஆசிரியத்து காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி அவரிடத்துல காண்பித்து கொடுத்தவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. அதோட மட்டுமில்ல, அதுக்கும் மேல அவருடைய குமாரரான குமாரவரதர் நயனாச்சாரியர் என்று சொல்லக்கூடியதான அவரிடத்திலேயும் காலக்ஷேபங்களை பண்ணி அவரையும் ஆச்சாரியனா தேர்ந்தெடுத்து இப்படி நாம் வாழ வேண்டும்னு காண்பித்து கொடுத்தவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. அவருக்கு சாட்சாத் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். அவருடைய குமாரரும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ரெண்டு பேருமே காலக்ஷேபம் பண்ணியிருக்கா சுவாமி நடத்துல. பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியை காட்டிலும் திருநட்சத்திரம் குறைவாக உள்ளவர் குமாரவரதர். அந்த குமாரவரதாச்சாரியரே தனக்கு ஆச்சாரியனாக வரித்துக் கொண்டவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. வயசுல குறைவா இருந்தாலும் ஞானத்துல விருத்தரா இருக்கிறதுனால அந்த ஞான விருத்தரான அவரிடத்துல அந்த பாண்டித்யத்துக்கு அவரை ஆசிரியிச்சு பகவத் விஷய காலக்ஷேபத்தை பண்ணினார். ஆச்சாரியவத் ஆச்சாரிய புத்திரே விருத்தி ஆபஸ்தம்ப சூத்திரம் சொல்றது, தர்மசாஸ்திரமான சொல்றது. ஆச்சாரியனிடத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவருடைய புத்திரனிடத்திலும் இருக்கணும். சுவாமி தேசிகன் ஸ்ரோத்ரியர், சுவாமி தேசிகன் பிரம்மனிஷ்டர், சுவாமி தேசிகன் ஸ்திரதிய மனகம் ஸ்திரதியா இருக்கக்கூடியவர். அதே மாதிரி குமாரவரதர் ஸ்ரோத்ரியர் பிரம்மனிஷ்டர். அதனால தகப்பனாரை போலவே சிரேஷ்டமா இருந்ததனால் அவரை ஆச்சாரியனா வரிச்சு அவரிடத்துல காலக்ஷேபங்களை பண்ணிட்டார் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. குரும் பிரகாஷே தீமா, தன்னுடைய குருவை ஆச்சாரியனை லோகத்துக்கு நன்றாக பிரகாசப்படுத்தியவர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. அவர் சுவாமியின் இடத்துல அவ்வளவு ஈடுபாடு பிரதிபர்த்தி. இங்க குமாரவரதர் சுவாமியின் இடத்துல எல்லா சாஸ்திரங்களும் காலக்ஷேபங்களையும் பண்ணிட்டு. இப்ப ஆச்சாரியின் இடத்துல நாம பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இவரிடத்துலதான் நாம காலக்ஷேபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆச்சாரியனை குரும் பிரகாஷே தீமான்னு ஆச்சாரியனை வெளியில காமிச்சவா யாருன்னா குமாரவரதரும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் தான். சமஸ்கிருதத்துல, தமிழ்ல, மணிப்பிரவாளம் இப்படி 3 மொழிகள்ல பல நூல்களை அருளி செய்துள்ளவர் குமாரவரதர். அவர் வேதாந்த தேசிக மங்கலம் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார். தேசிக மங்கலம்ங்கிறதான ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கார். இந்த கிரந்தத்துல இது ஒரு ஸ்தோத்திர பிரபந்தம். இதுல ஆச்சாரியனுடைய சுவாமி தேசிகனுடைய அவதாரம், அவருடைய தாயார் தகப்பனார் திருநாமங்கள், பெரியவாளிடத்துல அவருக்கு ஏற்பட்டதான அனுகிரகம், மாதுளரிடத்துல வித்யாபியாசம், சுவாமி தேசிகன் எழுதிய கிரந்தங்கள், அவர் சிஷ்யர்களுக்கு பண்ணின அனுகிரகம், கஷேத்ராடனம், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அப்படியே அனுபவிச்சதான விதம் அனுபவம், இப்படி அவர் பல நூல்கள்ல வர்ணிச்ச விஷயங்கள் எல்லாம் அடக்கி ஸ்ருதப்பிரகாசியை காப்பாற்றின விஷயம், இப்படி எல்லா விஷயங்களையும் அடக்கி ஒரு சின்ன பிரபந்தமாக தேசிகன் மங்கலம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை இயற்றி தன்னுடைய ஆச்சாரியனானவும் திருத்தவனாரன் அவருடைய அந்த குருவனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தவர் குமாரவரதாச்சார். இத தேசிக சம்பிரதாயத்துல தினந்தோறும் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரும் இந்த தேசிக மங்கலம் அப்படிங்கிற. அப்ப ஒருத்தர் இன்னாருடைய சிஷ்யர் அப்படிங்கிறத காமிக்கணும். நீ உமக்கு யார் ஆச்சாரியன்னா சொல்ல தெரியல. இப்ப ஆச்சாரியனை தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும், அந்த ஆச்சாரனுடைய திருநாமத்தை வெளியில சொல்லணும், அவருடைய சிஷ்யர்னு சொல்லிக்கணும். அது எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டா தர்மசாஸ்திரம் 4 வழியை காமிக்கணும்.
நான் இந்த ஆச்சாரனுடைய சிஷ்யங்கிறத இப்படி சொல்லுன்னு தர்மசாஸ்திரம் காமிக்கிறது. பத்யம் அங்குலி விச்சேதா புரோ விநியஸ்தம் அக்ஷரம் தன்னாம வகனம் சேதி தாசஸ்யம் தாஸ்யமேதத்சதுர்விதம். பத்யம் தன்னுடைய ஆச்சாரியனை பத்தி சம்ஸ்கிருதத்திலயோ இல்ல தமிழிலேயோ ஒரு தனியன் பண்றோம். 2 வரியோ 4 வரியோ ஒரு தனியன் பண்றோம். ஆச்சாரியன் காலக்ஷேபம் பண்ணிருக்கிறதுனால அவரை பத்தினதான ஒரு தனியனை பண்ணி எழுதி வச்சுன்னு நிச்சயப்படி அனுசந்தானம் பண்ணணும். தமிழிலோ சம்ஸ்கிருதத்திலோ பண்ணணும். இந்த தனியனை அனுசந்தானம் பண்ணிட்டு வரணும். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி ராமானுஜ தயா பாத்திரம் அப்படிங்கிறதான சம்ஸ்கிருத தனியனை பண்ணி அந்த குரு பிரகாசியத்தின் ஆச்சாரனை பற்றி வெளிப்படுத்தின. அது சம்ஸ்கிருத தனியன். அப்புறம் பிள்ளைலோகாச்சாரியார் சீரொன்று துப்புள் திருவேங்கடமுடியான் தமிழ்ல தனியன் பண்ணினான். பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி சாட்சாத் ஆச்சாரியனான சுவாமி தேசிகனுக்கு தனியன் பண்ணா போலே பகவத் விஷய காலக்ஷேபம் சிந்தனாச்சாரியனான குமார வரதாச்சாரியருக்கும் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜங்கிறதான தனியனை பண்ணி அனுசந்தானம் பண்ணியிருக்கார். இது முதல் பத்தியம் தனியன் பண்ணணும். 2வது ஆச்சாரியனுக்காக தன்னுடைய விரலை வெட்டி கொடுக்கணும். அங்குலி விச்சேதா அப்படின்னு துரோணாச்சாரியருக்கு ஏகலவ்யன் பண்ணி கொடுத்தான். தன்னுடைய கட்ட விரலை இது கேட்டார் கொடுத்துட்டான். அந்த மாதிரி பண்றோம். 3வது குரோவின்யஸ்தம் அக்ஷரம் மார்புல பச்சை குத்திக்கிறது. ஆச்சாரியன் திருநாமத்தை பச்சை குத்திக்கிறது. அந்த மாதிரி இப்ப என்னென்ன போல குத்திக்கிறான். அப்படி இல்லை, பச்சை குத்துறதுன்னா ஆச்சாரியன் திருநாமத்தை எழுதிக்கிறது. இது 3வது. 4வது தன்னாம வகனம். நீர் யார் அப்படின்னு கேட்டா ராமானுஜதாசன், மதுர கவிதாசன், ஆண்டவன் திருவடி, அழகை சிங்கர் திருவடி, இப்படி ஆச்சாரிய நாமத்தை வகனம் பண்ணிக்கிறது, தரிச்சுக்கிறது. இப்ப நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல 4 அனுஷ்டானத்துல கிடையாது. முதல்ல சொன்ன தனியனும் கடைசியில சொன்ன தாஸ்யம் அவருடைய திருநாமத்தை தரிச்சுக்கிறது. 2 தான் நம்ம சம்பிரதாயம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வச்சு, பாக்கி 2ம் பண்றது இல்லை. இப்படி இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களால் அனுஷ்டிக்க கூடியதான விஷயங்கள் தர்மசாஸ்திரப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்திரதியம் ஸ்திரமான புத்தி ஞானத்தை உடையவர். ஸ்திரதியம் ஸ்திரதியம் அனகம் குற்றமில்லாததான ஸ்திரமான ஞானத்தை உடையதான அந்த ஆச்சாரனை தேர்ந்தெடுத்து அங்கே ஆசிரிச்சு அவரிடத்துல உபதேசங்களை பெற்றுக்க வேண்டும், காலக்ஷேபங்களை பண்ண வேண்டும். இப்ப ஸ்திரதீத்துவம் அப்படின்னா என்ன, ஸ்திரமான ஞானம் அப்படின்னா என்ன, அந்த ஆச்சாரியத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே சித்தோபாயம். அவன் சித்தோபாயம். அவன் திருவடிகளிலே பரசமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் பரமஹிதம். அவனிடத்திலே நித்திய கைங்கரியம் பண்ணணும். அதுதான் பரம புருஷார்த்தம். இப்படி ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம். அந்த தத்துவ ஹித புருஷார்த்தங்கள், இந்த புருஷார்த்தங்கள்ல கலக்கம் இல்லாமல் வேற எதையும் போதிக்காமல் ஸ்திரமான ஞானத்தோட புத்தியோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியன் எவரோ அந்த ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்து அவரை ஆசிரியத்து காலக்ஷேபாதிகளை பண்ணுவேன். அப்படிங்கிறத ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம்னு பிரம்மதந்திர சுதந்திரஜீய பண்ணினதான ஞானம்ங்கிற சப்தத்துக்கு ஸ்திரதியம்ங்கிறத எடுத்து அதை வச்சுட்டு ஞானம்ங்கிற பதப்பிரயோகம் பண்ணியிருக்க. லோகோ பின்ன ருச்சி, ஒரு கவிஞன் சொல்றான், காளிதாசன் சொல்றான், லோகோ பின்ன ருச்சி அப்படிங்க. இந்த உலகத்துல பிறந்தவாளுக்கு ருச்சிங்கிறது வேற வேற. உங்களுக்கு ஒரு விஷயத்துல அபிப்பிராயம், இன்னொருத்தருக்கு இன்னொரு விஷயத்துல அபிப்பிராயம், அடியனுக்கு இன்னொரு விஷயத்துல அபிப்பிராயம். ஒரே மாதிரியான கருத்து, ஒரே மாதிரியான அபிப்பிராயம் இருக்காது. பின்ன பின்ன அபிப்பிராயம், பின்ன ருச்சி.
சில பேருக்கு பெருமாளை சேவிக்கணும், ஆச்சாரியனை சேவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஒரு சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. இப்போ உலகத்துடைய மக்களுக்கு ருச்சியானது வேற வேற இருக்கிறதுனால எப்படியாவது எல்லாருக்கும் ஒரு அனுக்கிரகம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல சங்கிப்தம் விஸ்திருதம் வா சரள சமுச்சிதம், சங்கிப்தம் சுருக்கமாகவும் விஸ்திருதம் விஸ்தாரமாகவும் சரளமாகவும் இருக்கக்கூடியதானே. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் போது உலகத்தாருக்கு காலக்ஷேபம் சொல்றேன் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் எடுத்து சாஸ்திர விஷயங்களை சொல்லிட்டா சாஸ்திரம் வாசிக்காவுக்கு எப்படி புரியும்? சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தே ஸ்சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேத் சர்வ கர்மசு. உபதேசம் பண்ணணும். ஆச்சாரியால் உபதேசம் பண்ற இடத்துல இருக்கா? அந்த உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியால் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா சங்கிப்தம், சுருக்கமா பண்றத சுருக்கமா பண்ண. பிரதர்ஜன வித்யன்னு ஒண்ணு. பிரம்மா இந்திரனுக்கும் அந்த பிரதர்ஜனனுக்கும் ஒரு உபதேசம் பண்ற. ஆத்மான்னா எது அப்படின்னு, ஆத்மாங்கிறது எது அப்படிங்கிறத கூட்டு உபதேசம். தேகமே ஆத்மா அப்படின்னு உபதேசம். ஒருத்தன் கெட்டவன், இந்திரன் நல்லவன், ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சு தேகமே ஆத்மா போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் தபஸ் பண்றான், தேகமே ஆத்மா அப்படின்னு சொல்லி தபஸ் பண்ணிட்டு. இந்திரன் வரான், தேகத்தை காட்டிலும் உடலை காட்டிலும் வேறுபட்டதான இந்திரியங்கள்லாம் இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கும்போது தேகமே ஆத்மா நீங்க எப்படி சொன்னேன்னு கேட்ட. அது உனக்காக சொல்லல, அவனுக்காக சொன்னது. உனக்கு இப்ப சொல்றேன், அதை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. இப்ப தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மாங்கிறத எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? உலகத்துல அழகான ஒரு உதாரணம் சொல்றான். ஒரு மட்டை தேங்காய் இருக்கு. அந்த மட்டை தேங்காய் எடுத்துன்னு ஒரு குழந்தை கேட்கறது, தன்னுடைய தாயார் இடத்துல கேட்கறது. அதுக்கு தெரியாது, அம்மா இது என்ன அப்படின்னு கேட்கறது. தேங்காய் அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆறுது, இந்த தேங்காய் உரிச்ச தேங்காய பாக்குறது. அப்புறமா அம்மா இது என்ன அப்படின்னு கேட்கறது. தேங்காய் அப்படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆறுது, அதை உடைக்கிறான். உடைச்சு வெள்ளையான பொருள் உள்ள இருக்கு. அம்மா இது என்ன அப்படிங்கிறான். தேங்காய் அப்படின்னு. எது தேங்காய்? முதல்ல இருந்ததான மட்டை, இந்த உடல். அந்த மட்டைக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த ஓடு, இந்திரியங்கள், புலன்கள். அப்ப இந்த உடலான இதை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. அதை காட்டிலும் வேறுபட்டது, அதாவது உடலை காட்டிலும் வேறுபட்டது இந்திரியங்கள், புலன்கள். அதை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மா. இப்ப மட்டை தேங்காய் உடல், புலன்கள், ஓடு உள்ள வெள்ளையா இருக்கிறது எதுதோ அதுதான் ஆத்மா. இப்படி இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்படி ஆச்சாரின்னு உபதேசம் பண்ணணும். சங்கிப்தம், மட்டை தேங்காய் தான் தேங்கான்னு சொன்னது, சுருக்கமா சொன்னது. விஸ்திருதம், மட்டை தேங்காய், அடுத்தது ஓடு, அடுத்தது தேங்கான்னு விஸ்திருதம் விவரித்து சொன்னது. சங்கிப்தம் விஸ்திருதம் வா சரளம், ரொம்ப சரளமா இருக்கணும் சொல்றது. இப்படி உபதேசம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியனை நாட வேண்டும். இப்படி சுவாமி சங்கல்ப சூரியோதயத்துல சாதிக்கிறார். இப்படி சாதித்து ஜனங்களுக்கு உபயோகம் படும்படியாக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம், கிரந்தங்களை எல்லாம் பண்ணி புத்தி கூர்மையோட எல்லா விஷயங்களையும் சாதித்தவர் சுவாமி தேசிகன். அப்படிங்கிறத ஞான வைராக்கிய பூஷணம், ஞானங்கிற மதத்தினால சாதிக்கிறார். தனியங்க ஆச்சாரியனுடைய திருவடிகளில பண்ணக்கூடியதான கைங்கரியம் தான் நமக்கு புருஷார்த்தம். புருஷார்த்தம்ங்கிறது மோட்சம். புருஷார்த்தங்கிறது 4, தர்மார்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தம். ஆச்சாரியனுடைய திருவடிகளில கைங்கரியம் பண்றதுதான் தர்மம்.
ஆச்சாரனுடைய திருவடியில கைங்கரியம் பண்ணக்கூடியதுதான் அர்த்தம். ஆச்சாரனுடைய திருவடியில கைங்கரியம் பண்றதுதான் காமம். பொதுவா தர்மம் அப்படின்னா நேர்மையாக செயல்படக்கூடிய, உழைக்கக்கூடியது, சம்பாதிக்கக்கூடியதான வழி. அந்த உத்தியோகம் பார்க்கறது நேர்மையான வழி, அது தர்மம். அதிலேந்து வரக்கூடிய பொருள் அது அர்த்தம், நேர்மையா சம்பாதிச்சு. அத நம்முடைய தர்மமான காரியங்களை எது தேவையோ அத்தியாவசியமோ அப்படி செலவிடுறது காமம். ஆசைப்பட்டு அதுக்கு ஆசைப்படுறது காமம். இப்படி ஒரு குடும்பம் எடுத்துட்டா நேர்மையான வழியில சம்பாதிச்ச பணத்தை தன்னுடைய மனைவியை காப்பாத்துறது, குழந்தைகளை காப்பாத்துறது, அப்பா அம்மாவை காப்பாத்துறது, இதுதான் காமம். அது ஆசைப்படுறது. இப்படி ஆசைப்பட்டு குடும்பத்தை நிர்வாகம் பண்றது. அடுத்த 4வது மோட்சம். இந்த தர்மம், அர்த்தம், காமம் இது நேர்மையான வழியில இருந்தா மோட்சம் நேர்மையான வழியில கிடைக்கும். அந்த மோட்சத்தை அடையலாம். இப்படி ஆச்சாரியால் பண்ணக்கூடிய கைங்கரியம், அவளுக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியம் தான் பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதான அந்த விஷயத்தை, அந்த துணிவு ஏற்படுறதே அதை சொல்லக்கூடியதான் ஞான வைராக்கிய பூஷணம். இந்த ஞானம்ங்கிற பதத்தை குறிப்பிடுகிறார் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி. குருக்கள் குழாங்கள் குறைகளற்கீழ் மாறுதலின்றி மகிழ்ந்தெழும் போகத்து மண்ணுவமே குளம் திகழும் குருக்கள் அடிசூடி மண்ணும் குற்றேவல். அப்ப ஆச்சாரியனை ஆசிரியிச்சா என்ன கிடைக்கும்? ஆச்சாரியனை ஆசிரியிச்சா நமக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். அதாவது அப்பொழுதொரு சிந்தை செய்தே கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியா, அவளுக்கு தெரியும் இந்த ஜீவனை எப்ப கடை தேர்த்தணும், எப்படி நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு தெரியும். அப்படி ஆச்சாரியால் இந்த ஜீவனுக்கு செய்ய வேண்டியதான நன்மைகளை எல்லாம் பண்ணக்கூடியவர். அப்படிங்கிறதுனால ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நமன்யாமகே. சுவாமி தேசிகன் இங்க ஆச்சாரியனை தவிர உயர்ந்ததானது ஒன்றும் இல்லை, பரம் தெய்வதம் ஆச்சாரியன் தான். ஸ்ரீமத் சாரத்தில் இப்படி சாதிக்கிறார். வேதம் என்ன சொல்றது? ஆச்சாரிய தேவோ பவா அப்படின்னு சொல்றது. ஆச்சாரியனை தெய்வமாக போற்றணும் அப்படிங்கிறது. ஆபஸ்தம்பர் தன்னுடைய தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்றாருன்னா, தேவவிவ ஆச்சாரியம் உபாசீத, எம்பெருமானை போன்று பகவானை போன்று ஆச்சாரியனை உபாசிக்க வேண்டும். ஆச்சாரியனும் பகவானும் ஒன்று, வேற வேற இல்லை. நம்மளை போல மனுஷால ஆச்சாரியால பார்க்க கூடாது. நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நினைக்க கூடாது. ஆச்சாரியர் ஆச்சாரியால தெய்வமாக போற்ற வேண்டும். இப்படி எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும் ஒரு விஷயத்தை இங்க அழகா அனுபவிக்கிறார். எம்பெருமான் ஏன் ஆச்சாரிய ஸ்தானத்தை எடுத்துக்கணும்? ஆச்சாரிய வேஷம் போட்டுன்னு வந்தான், கீதாச்சாரியனா வந்தான், அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான். அவன் சாட்சாத் பரதத்துவம் எம்பெருமான், சர்வ ஜகத்காரணன், சர்வசேஷி. அவன் இறங்கி வந்து ஆச்சாரிய வேஷத்தை ஏன் போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானால பண்ண முடியாத காரியத்தை ஆச்சாரியால் பண்றான். அதனால ஆச்சாரியனுடைய வேஷத்தை அவன் போட்டுண்டான். என்ன அந்த காரியம் அப்படின்னு கேட்டா, ஆத்மசாமியாவகம், ஆத்மசாமியாவகத்துவம். அதாவது ஒருத்தனை உருவாக்கணும், தன்னை போல உருவாக்கணும் அப்படின்னா அது எம்பெருமானால முடியாது. தன்னை மாதிரி ஒருத்தனை உருவாக்கணும்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணாலும் அவனால பண்ண முடியாது. அவனை மாதிரியே எப்படி உருவாக்க முடியும்? அதாவது பிரம்மசூத்திரக்காரர் சொல்றார், ஒரு ஸ்ருதி வாக்கியம், வேத வாக்கியம், நிரஞ்சன பரமம் சாமியம் உபயித்தி அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம், வேத வாக்கியம். எம்பெருமானும் ஜீவனும் ஒரே மாதிரியாரான் ஸ்ருதி வாக்கியம் சொல்றது. அந்த தன்மையை அடையறான் ஜீவனும் அப்படின்னு, எம்பெருமானை போலவே ஆகிறான் அப்படின்னு. அந்த வேத வாக்கியத்தை கொண்டு அந்த சூத்திரக்காரர் என்ன பண்றார்?
போகமாத்திர சாமியலிங்காச்ச அப்படின்னு சூத்திரம். எதுல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா அப்படின்னு கேட்டா போகத்துல. நிரதிசய ஆனந்தம்னு சொல்றாரு பிரம்மானந்தம். பரமபதத்துக்கு போனா ஜீவன் ஒரு நிரதிசயமான சுகத்தை அனுபவிக்கிறது. அந்த சுகம் எப்படி இருக்குன்னா பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் ஒரே மாதிரி. இந்த போகத்துலதான் சாமியமே ஒழிய மற்றபடி பெருமாளும் ஜீவனும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா பெருமாளால உருவாக்க முடியாது. அந்த மாதிரி தன்னை போலவே ஒரு ஜீவனை உருவாக்க முடியாது. ஆனா ஆச்சாரியன் பண்ணலாம். ஆச்சாரியன் உருவாக்குறார். எங்க அப்படின்னு கேட்டா குருதரம் நாஸ்தி குரோரண்யம் நபாவயே குரோர் வார்த்தாம் கதாம் செய்வ குரோர் நாம சதா ஜபேத். ஆச்சாரியனுடைய ஒரு திருநாமத்தை அந்த தனியின் அனுசந்தானம் பண்ணி எப்போதுமே நினைச்சுக்கணும். ஏன்னா தனக்கு நிகரான ஒரு சிஷ்யனை ஆச்சாரியன் உருவாக்குகிறார். லோகத்துல பார்க்கலாம் அப்படியே. அதனால ஆச்சாரியனை காட்டிலும் உயர்ந்ததானது ஒன்றும் இல்லை. தேவவத்சாத் உபாசா, தெய்வத்தை போல ஆச்சாரியனை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு அருளி செய்கிறார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியனுக்கு தான் முதன்மை ஸ்தானம். அவனுக்கு தான் முக்கியமான ஒரு பதவியானது கொடுக்கிறது. இத ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி பகவான் அழகா காமிக்கிறார். ஆச்சாரியனுக்கு தான் முதன்மை ஸ்தானம்ங்கிறத வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்துல காமிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகன் வனவாசத்துக்கு போறார். வனவாசம் எழுந்தருளின உடனே அந்த வனத்தில் இருக்கக்கூடியதான ரிஷிகள்லாம் பார்க்கிறார். வனவாசத்துக்கு வந்திருக்காள். இப்போ 3 பேர் வந்திருக்கா. இப்படி வந்த உடனே அவளை பார்க்கறா. அந்த ரிஷிகள்லாம் பார்த்துட்டு அவளுக்கு தெரியாத நான் ஞானிகள் அவெல்லாம் இருந்தாலும் ராமனிடத்துல போய் கேட்கிறேன், நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ராமபிரான் என்ன சொல்லணும்? நான் சக்கரவர்த்தி திருமகனுடைய சக்கரவர்த்தியினுடைய புதல்வன், சக்கரவர்த்தி திருமகன், தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வன் சொல்லணும். இல்ல ஜனக மகாராஜனுடைய மாப்பிள்ளைன்னு சொல்லணும். இல்ல இந்த நாட்டு இளவரசர்னு சொல்லணும். இப்படிதான சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையும். ராமபிரான் என்ன சொன்னார்? வசிஷ்ட விபதேசினா, அதாவது வசிஷ்டருடைய சிஷ்யர்கள்னு சொல்றார். ஆச்சாரியனை காமிச்சாராங்க. வசிஷ்டருடைய சிஷ்யர்கள் அப்படி காமிச்சார். இல்லைன்னா இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள் சொல்லலாமே, ரகுவம்சத்தை சேர்ந்தவர்கள் சொல்லலாமே, எதுவுமே சொல்லல. வசிஷ்டருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்றார். இப்படி தங்களை பரிச்சயம் பண்ணி கொண்டு அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் அப்படின்னு வால்மீகி பகவான் அருளி செய்கிறார். சுவாமி தேசிகன் ராமபிரானை பத்தி மகாவீர வைபவத்துல சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு சாதிக்கிறார். சபரியின் இடத்துல கேட்கிறார், நீ எங்க போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்கிற. ராமபிரான் சபரியை பார்த்து நீ எங்க போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கிற. சபரி யாருங்கிற வால்மீகி பகவான் அழகா சொல்ற. சபரீம் தர்ம நிபுணா, தர்மம் தெரிஞ்சவள்ங்கிற டைட்டில் கொடுக்க. தர்ம நிபுணா, சபரீம் தர்ம நிபுணீம், தர்மம் நன்றாக தெரிந்தவள். அங்க இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணி இருக்காள். அந்த ரிஷிகள் தான் ஆச்சாரியால் அவளுக்கு. ஆனால் தர்மம் என்னன்னு தெரியும் அவளுக்கு நன்னா. பாதமூலம் கமிஷ்யாமி யான் அகம் பர்யசாரிஷம், நான் எந்த ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணேனோ அந்த இடத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொன்னான். நீ எங்க போறேன்னு கேட்டதுக்கு நான் அங்க போறேன்னு சொன்ன. அதனால்தான் நம்ம சம்பிரதாயத்துல இன்னைக்கும் யாராவது பரமபதிச்சா பரமபதம் போனான்னு சொல்ல மாட்டார், இன்னார் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார். அதை அங்க அப்படி காமிக்கிறார். அதனால்தான் சபரி மோட்ச சாட்சி பூதான்னு பதப்பிரயோகம் பண்ணார் சுவாமி தேசிகன். இப்படி அந்த பரமபதத்துக்கான அந்த வழியையும் அந்த பரமபதமான திவ்ய தேசத்தையும் காமிச்சு கொடுத்து
அந்த ஆச்சாரியர்கள் தான் நல்வழி நடத்துகிறார்கள் என்பதை ஸ்ரீ ஆளவந்தார் அழகா காமிக்கிறார். அத்திர பரத்ர சாபி நித்தியம் எதீய சரணோ சரணம். எம்பெருமானுடைய திருவடிதான் அத்திர பரத்ர, இங்கேயும் அங்கேயும் அவனுடைய திருவடிதான். கூறுவடமும் கொடுமோகமும் தான் இறையாங்குறிப்பும் மாற நினைந்தருளால் மறைநூல் வந்த தந்தவாதியரே அப்படின்னு ஆச்சாரனுடைய பெருமையான சொல்லப்படும். மறைநூல் வேதத்தினுடைய வேதார்த்தங்களை எல்லாம் வேதாந்தார்த்தங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தவர் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியால் தான் காமிச்சிருக்கார். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆச்சாரியன் தான்கிறத காமிச்ச ராமபிரானை சொல்லி. அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம். சாந்திபினி மகரிஷியிடத்துல வித்யாபியாசம் பண்ணினான் கிருஷ்ணன். குரு தட்சணைன்னு கொடுக்கணும். வித்யாபியாசம் பண்ணிட்டான், குரு தட்சணம் கொடுக்கணும். என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையா? வித்யாபியாசம் பண்ணினவனுக்கு ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலையே, நம்ம ஆச்சாரியனிடத்துல போய் கேட்டோம்லாம் அப்படின்னு சாந்திபினி மகரிஷி இடத்துல கேட்கிறான். நாங்க வித்யாபியாசம் பண்ணிட்டோம், குரு தட்சணம் கொடுக்கணும், என்னன்னு தெரியல, நீர் சொன்னீர்னா அதை கொடுத்துருவோம் அப்படின்னு. அவருக்கு தெரியும், பகவான் தான் தெரியும், எனக்கு ஒண்ணும் வேண்டான்றது. எனக்கு ஒரு குரு தட்சணை வேண்டாம், உனக்கு நான் உபதேசம் பண்றதுக்கான ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுத்திய பதவிய, அதுவே போரும், அதனால எனக்கு குரு தட்சணை வேண்டாம்னு சொல்லிட்டார். குரு பத்னி பார்க்கறா இத. அவளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை சின்ன வயசுலயே போயிடுச்சு. அதுக்கு 25 வயசாயிடுச்சு. அந்த குழந்தை போய் 25 வருஷம் ஆகுது. இன்னும் கூப்பிடுறா, அந்த சாந்திபினி மகரிஷியை கூப்பிடுறா. அவரே என்ன பண்ணணும்னு கேட்கிறா. நீங்க ஒண்ணு வேண்டாம்னு சொல்றேல, நம்ம குழந்தை கேளுங்க. அப்ப குரு தட்சணை போட்டு பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு அந்த சிஷ்யனுக்கு. சிஷ்யன் இடத்துல எதுவும் கேட்டு வாங்கக்கூடாதுங்கிறது ஆச்சாரிய லட்சணம். எதுவுமே கேட்கக்கூடாது. ஆனா சிஷ்யன் ஆச்சாரியாய பிரியந்தனம் ஆகத்திய, அது என்ன பண்ணணும்? பிரியந்தனம் ஆகத்திய ஆச்சாரியன் அனுஷ்டாதான் நிச்சயப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காரு ஆத்துல. அந்த அனுஷ்டானத்துக்கு முக்கியமா வேணுது கோமயம். அந்த கோமயம் வேணும்னு ஆசைப்பட்டானா அதை கொண்டு வந்து கொடுக்கணுமா சிஷ்யன். பிரியந்தனம் அதுதான். அதை கொடுத்தா சந்தோஷப்படுவார். கர்மானுஷ்டானத்துக்கு இருக்கே அப்படின்னு சாப்பிட்டா எச்சப்படுத்துறதுக்கு வேணுமா இல்லையா? எச்சப்படுறதே தானே என்ன பண்றது? அதனால அதுக்கு வேணும், அது பிரியந்தனம் அப்படின்னு. இப்ப பிரியந்தனம் ஆச்சாரியனுக்கு இது வேணும்னு ஒன்னே கேளுங்க. இந்த மாதிரி புத்திரன் வேணும்னு கேட்கறா, ஆசைப்படுறாங்கிறார் ஆச்சாரியன். ஆச்சாரியன் கேட்டு வாங்கக்கூடாது சிஷ்யனிடத்துலங்கிறத அந்த ஆச்சாரியன் திடமா இருக்கு. உடனே பகவான் போனா அந்த குழந்தை 25 வயசுல வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்பதான் அந்த பாஞ்சஜன்யன் அப்படிங்கிறதான அந்த அசுரன் அவனெல்லாம் இது பண்ணி அந்த விற்த்தாந்தங்கள்லாம் இங்க வருது. இப்படி கிருஷ்ணனுடைய சரித்திரம். கிருஷ்ணன் என்ன பண்றான்? ரிஷிக்கு ஆச்சாரியனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே. எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவர்? ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். அந்த ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் என்ன பண்ணணும்ங்கிறது மாயனுக்கே தெரியலையே. மாயனும் காணகில்லான். ஆச்சாரியன் என்ன பண்ணணும்? போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் சற்றல் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. இப்படி ஆச்சாரியனுடைய சுவாமி தேசிகனுடைய புகழை பாடி பரவசம் அடையணும். அந்த பெரும் பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கான். ஆச்சாரியனுக்கு அவ பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரங்கிறது நம்மளால பண்ண முடியாது. ஆனால் அவளுடைய திவ்ய சரித்திரங்களை, திவ்ய குணாதிசயங்களை, அவளுடைய வைபவங்களை நாம அனுதினமும் அனுசந்தானம் பண்ணிட்டு போற்றி உகக்க வேண்டும். அப்படி பண்றது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத சொல்லி அடுத்த வைபவங்களை நாளைக்கு அனுபவிக்கலாம் சொல்லி முடித்துக் கொள்ள. கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே லக்ஷ்மீ ஹயவதன பிரம்மணே நமஹ. கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
श्रीमदे श्रीवराक महादेशिकाय नमः। श्रीमदे रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमदे श्रीनिवास रामानुज महादेशिकाय नमः। श्रीमदे वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमदे निगमांत महादेशिकाय नमः। श्रीमदे लक्ष्मी हयवदन ब्रह्मणे नमः। कवितार्थ सिंहाय कल्याण गुणशालिने श्रीमदे वेंकटेशाय वेदांत गुरवे नमः। श्रीमदे श्रीवराक महादेशिकाय नमः। श्रीमदे रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमदे श्रीनिवास रामानुज महादेशिकाय नमः। श्रीमदे वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमदे निगमांत महादेशिकाय नमः। श्रीमदे लक्ष्मी हयवदन ब्रह्मणे नमः।